ஒரு விவசாயியுடைய வீட்டுல ஒரு எலி பூந்து அவங்கள ரொம்ப நாளா அந்த எலி தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கு அந்த விவசாயியுடைய பொண்டாட்டி அந்த எலியை எப்படியாவது பிடிச்சு கொண்டுறணும்ட்டு ஒரு எலி பொரிய வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டுல வைக்கிறாங்க. அவங்க வைக்கிற அந்த எலி பொரிய எலி பாத்துருது. அதுக்கு அந்த எலி பயங்கரமா பயந்து போய் அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கிற புறா கிட்ட போய் சொல்லுது, புறாவே என்னை பிடிக்கிறதுக்காக உங்க வீட்டுக்குள்ள எனக்கு எலி பொரி வச்சிருக்காங்கன்ட்டு சொல்லுது. அதுக்கு அந்த புறா சொல்லுது, நீ தாண்டா அதுக்கு கவலைப்படணும், நான் ஏன் கவலைப்படணும் பா அப்படின்னு சொல்லி பறந்து போயிருது. அதுக்கு சோகமான அந்த எலி அதே வீட்டுல இருக்கிற சேவல் கிட்ட போய் சொல்லுது. அந்த எலியோடைய சோகத்தை கேட்ட அந்த சேவல், நீ தாண்டா சாக போற, எனக்கு என்ன கவலை அப்படின்னு அசால்ட்டா பேசி அந்த எலியை துரத்தி விட்டுருது. மறுபடியும் ரொம்ப சோகமான அந்த எலி அதே வீட்டுல இருக்கிற ஆட்டுக்கிட்ட போய் அதோடைய சோகத்தை சொல்லுது. அதோடைய சோகத்தை கிட்ட ஆடும் எலிய கலாய்ச்சு போய் சாவுன்னு சொல்லி எலியை துரத்தி விட்டுருது. எலியும் சோகமா அந்த ஊரை விட்டு ஓடியே போயிருது. ஆனா அந்த விவசாயி வீட்டுல எலிக்கு வச்ச எலி பொரியில எலி சிக்காம ஒரு பாம்பு சிக்கிருது. எலிதான் மாட்டிக்கிச்சுன்னு தைரியமா பக்கத்துல போன விவசாயி பொண்டாட்டிய பாம்பு கொத்திடுது. உடனே விவசாயி டாக்டர் கூப்பிட்டு ஒரு பொண்டாட்டியை குணப்படுத்திடுறாரு. ஆனா டாக்டர் போகும்போது உங்க பொண்டாட்டிக்கு புறா சூப் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே விவசாயி அவர் வீட்டுல இருக்கிற அந்த புறாவை பிடிச்சு வெட்டி அந்த புறாவை சூப் வச்சு ஒரு பொண்டாட்டி கொடுத்துறாரு. விவசாயி பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதுல அவங்கள பார்க்க வர சொந்தக்காரங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும்ட்டு வீட்டுல இருக்கிற அந்த சேவல் அடிச்சு விருந்து வச்சிடறாரு. பொண்டாட்டி குணமானா கோயிலுக்கு ஆடு பலி கொடுக்கணும்ட்டு அந்த ஊர் பூசாரி சொன்னதுனால வீட்டுல இருக்கிற அந்த ஆடையும் வெட்டி சாமிக்கு பலி கொடுத்துறாரு. சோ த moral of the story is, யாராவது ஒருத்தர் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீங்க அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியதெல்லாம் இல்ல, அது என்ன பிரச்சனைன்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கேளுங்க. ஏன்னா அந்த பிரச்சனையோட பாதிப்பு நாளைக்கு உங்களுக்கும் வரலாம். நீங்க விசுவாசம் சூப்பரா சொன்னீங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு வாரங்களுக்கு வேற எந்த படமே ஓடல. அவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட். ஆனா முதல்ல 2 நாள் அந்த படம் அட்டர் ஃபிளாப்னு சொன்னாங்க. ஆமா. ஆனா அந்த படத்தை கொண்டாடினது ஆடியன்ஸ் போனா அந்த எமோஷன் அவனுக்கு கனெக்ட் ஆச்சு. அந்த அப்பா பொண்ணுக்கு எமோஷன் பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. தியேட்டர் போய் அழுதான், கொண்டாடினா, கைதட்டான், படம் சூப்பர்னால அதைத்தான் எல்லா திரைப்படங்களுக்குமே செய்யணுங்கிறேன். எல்லா திரைப்படங்களுக்கும் அதான் செய்யணும். மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே மேக்கப் போட்டாங்க. அஜித் சார் மேக்கப் போடல. என்னன்னா அவர் அஜித் சாருடைய மேக்கப் அசிஸ்டன்ட் பையன் இன்னும் வரல, லேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் விறுவிறுக்க தோல்ல பேக்கை தூக்கி போட்டு ஒடியாந்தான், அழுகிற மாதிரி. என்னடா அப்படின்னாங்க. இல்லைண்ணே 2 பஸ் மாதிரி கூட்டம் நிறையா, நான் வர்றதுக்கு மூச்சு வாங்கி போச்சுனே அப்படின்னா. பஸ்ல வந்தியா? ஆமாண்ணே 2 பஸ். ஹீரோ ஹோண்டா பைக். அப்படியே அவனை கூப்பிட்டு சாவியை கொடுத்து, இந்த பைக்கை வச்சுக்க, இனிமே பைக்ல வா, பைக்ல போ, லேட் பண்ணாத. இல்ல, அஜித் இஸ் a fantastic actor. விஜய் கிட்ட எப்படி அரசியல் ஈடுபாடு பிடிக்கிறதோ அதே போல திரு அஜித் அவர்களிடம் அரசியல் ஈடுபாடு துளியும் இல்லாமல் இருப்பது ரொம்ப பிடிக்கிறது. எந்த சினிமா, நான் சினிமாவில் நடிச்சு ஹீரோ இவ்வளவு படம் எல்லாம் ஓடுதுன்றதுக்காக நான் அட்வைஸ் எல்லாம் பண்றேன், உங்களுக்கு பஞ்ச் டயலாக் பேசுறேன்ற வேலையை அவர் செய்வதில்லை. அந்த அடிப்படையில் திரு அஜித் அவர்கள், திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன், நான் இருக்கிறேன். ரசிகர்களுக்கும் அவர் என்ன சொல்றாரு, படத்தை பார்த்துட்டு போய் வேலை பாரு. பேசுறவங்க பேசிதான் இருப்பாங்க, அது நம்மளால சொல்ல முடியாது. உண்மை ட்ரூ பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சுவலா. ஆனா அந்த ஆக்சிடென்ட் நம்ம அதுக்கப்புறம் அந்த ஷாட் இருக்குது. சோ அதுக்கு முன்னாடியே அந்த ட்ரிப்ட் ஆயிடுச்சு வண்டி. 4000 கிலோ வெயிட் ஆன ஒரு அம்மர் காரை ஒரு சாதாரணமா கவுக்கவே முடியாது. அது என்ன ஸ்பீடு போயிருந்தாரு. ஏன்னா அந்த காரை கண்டுபிடிச்சதே கவுராம இருக்கிறதுக்கு தான். ஸ்கிட் ஆரம்பிச்சுன்னா ஃபுல் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே பண்ணி கவுத்திருப்பாரு. அந்த வீடியோல பாத்துருக்கீங்க. முகம் ஒரு இடத்துல கூட ஐயோன்னு பயப்பட மாட்டேன். நம்ம கூட பயப்படுவோம். சுத்திக்கிட்டே யாரோ ஓகே 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 யாரோ கவுருதுன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. பாடி பெல்ட் நான் போட சொன்னேன், சேஃப்டிக்கு போடணும். நம்ம ஹீரோ சொன்னார் போடுங்க, பெஸ்ட் மாஸ்டர் போட்டுங்கன்ட்டு. ஏன்னா முன்னாடி பிரேக் அடிச்சா போனா இந்த கழுத்து எலும்பு உடஞ்சிரும், அதுக்காக ஒரு சேஃப்டிக்கு அவர் போட்டோம். அந்த பெல்ட் தான் ஆரோவை காப்பாத்துச்சு. செத்து விளாட்லான்ற கதையா ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டாரு. கவுரு சிரிச்சுக்கிட்டே வேற சொல்றாரு. நாங்க ஓடி வரோம், பயந்துட்டு கண்ணாடியை கையிலே உடைக்கிறாரு. ஆல்ரெடி பிரேக் ஆன கண்ணாடியை உடைச்சது, கையிலாம் ரத்தம் வந்துருது. நாங்க சார் என்ன சார் இது, ரொம்ப எல்லாம் டென்ஷன் ஆயிட்டோம். சரி, எனக்கு இதுதான் எனக்கு தெரியும், என் ரசிகர் என்னை நம்பி படம் பார்க்க வரவங்களுக்கு நான் இதை தானே கொடுக்க முடியும். இது டைகர் கா ஹுக்கும். கடவுளே, அஜித் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஹோட்டல்ல சாப்பிட போனா அஜித்தோட சிலை எங்க பார்த்தாலும் தலை 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 அப்படின்ற மாதிரி அஜித் அவர்களை பத்தின செய்திகளா போட்டோவா இருந்துச்சுங்க. அப்படி ஒரு தலைஃபானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டேங்க. கம்பத்துல கோடிலிங்கம் கோயில வீடியோ எடுத்துட்டு பசிக்குதுன்னு சொல்லும் போது அன்னை சின்னமனூர்ல வீரம் ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்தாங்க. உள்ள போனா எங்க பார்த்தாலும் தலையா இருந்தாரு. அந்த ஒவ்வொரு சாப்பிடுற குடிலுக்கு பேரு கூட அட்டகாசம், தீனா, ஆசை, ரெட் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. நாங்க ரெட் அப்படின்ற குடியில சாப்பிட்டோம். சோ நான்வெஜ் ஸ்பெஷல்னு சொன்னாங்க. சோ இருக்கிற பசியில
நான்வெஜ்லாம் வந்துட்டு ஆர்டர் போட்டோம். ஸோ இவங்க தான் ஓனர் சார் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த ஒயிட் ஷர்ட்ஸ். இதான் வந்துட்டு நம்மளோட ஆஷிகானா லோக்கல் சேனல்ல இருந்து அண்ணா தான் வந்துட்டு எனக்கு பயங்கர சப்போர்ட்டா வந்துட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டே ஷார்ட்டை கேட்டேன், நீங்க அஜித் சாரை பாத்திருக்கீங்களா, இவ்வளோ ஃபேனா இருக்கீங்க, உங்க ஹோட்டலும் இப்படி வச்சிருக்கீங்கன்னும் போது இல்ல நான் அஜித் சாரை பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க. நான் ஷாக் ஆயிட்டேன். நம்ம வந்துட்டு நான் அவங்கள தேடி போய் நான் பார்த்தது இல்லை, ஆனா எனக்கு தலையை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அப்ப இருந்தே பல வருஷமா இப்படிதான் இருக்கு. மே 1க்கு எப்பயுமே வந்துட்டு நம்ம ஹோட்டல்ல கூட்டமா இருக்கும். தலையோட பர்த்டேக்கு வந்துட்டு ஆஃபர்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம செய்யற செயல் அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும்னு சொன்னாங்க. ஸோ தெரிய ஆரம்பிச்சுச்சா தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த சிலையெல்லாம் வைக்கும் போது சாருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. அப்பா இவ்வளவு பெரிய தலைஃபானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டேன். பட் சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. அப்படியே அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டோம். அந்த இடத்த பத்தினா இன்னொரு வீடியோ அடுத்த வீடியோல போடுறேன். நன்றி மக்களே. இந்த ஹோட்டல் கரெக்டா சின்னமனூர்ல மேகமலை ரோட்ல இருக்குங்க. எனக்கு ஒரு கார் இருக்கு, பெரிய கார் இருக்கு, ஒரு லேண்டர் ஒரு கார் இருக்கு. ஏன்னா நான் நீலகிரிக்கு அங்கெல்லாம் அலையணும். டாக்டர் தான் அட்வைஸ் பண்ணார், சார் காஸ்ட்லியாக இருந்தாலும் ஹிப்பு போயிடும், நீங்கள் பண்ணுற ட்ராவலுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி தான் வாங்கிங்கன்னாரு. லோன் போட்டு ஒரு கார் வாங்கி வச்சிருக்கேன். அது கொடி போட்ட கார் எடுக்க மாட்டாங்க யாரும், எங்கள் அண்ணனுக்கு தான் தொடவே மாட்டாங்க. இது கொஞ்சம் லாங்ல போகுதுன்ட்டு ஏமா இந்த கார் எடுத்துட்டு போன்னு சொன்னேன். 4 நாள் போச்சு. எப்ப இந்த கார் நமக்கு வேணாம், வேற மாதிரி பாக்குறாங்க. நான் எனக்கு சாதா கார் இது மத்த கார்லயே போய்க்கிறாங்க. ஏன்னா சரி போகட்டு அது மாதிரி அந்த வெளியில இந்த விளம்பரம் அவங்களுக்கு அந்த பெருசா விளம்பரம். இன்றைக்கு முதலமைச்சர் உட்பட யாருமே அரசாங்க மருத்துவமனைக்கு வருவதில்லை. கொரோனா நேரத்தில் நான் கூட போய் அரசாங்க மருத்துவமனையில தான் தடுப்பூசி போட்டுக்கொண்டேன். ஆனா நமது முதல்வர் தனியார் மருத்துவமனையில தான் போய் போட்டுக்கொண்டார். பிரதமர் கூட அரசாங்க மருத்துவமனையில தான் போட்டுக்கொண்டார். ஆக மக்களுக்கு அரசாங்க மருத்துவமனையில் அத்தனை வசதிகளும் இருக்கிறது.